மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் அங்கே பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அடைக்கலாபுரம், காயல்பட்டினம், ஆறுமுகநேரி, குலசேகரப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருவதால் அங்கே மக்கள் மகிழ்ச்சி அடைந்து வருகிறார்கள். பரவலாக பெய்த கனமழையால் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியும் அடைந்து வருகிறார்கள். திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் குளிரான சூழல் நிலவியதால் அங்கே பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்து வருகிறார்கள். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு திருச்செந்தூரிலிருந்து எமது செய்தியாளர் ஆனந்த் இணைகிறார். வணக்கம் ஆனந்த், இது குறித்தான விரிவான விவரங்கள். வணக்கம் சாரலதா. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் அதிகரித்து காணப்படும் நிலையில் இன்று ராமநாதபுரம் தொடங்கி கன்னியாகுமரி வரை 7 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதன்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான காயல்பட்டினம், ஆறுமுகநேரி, ஆத்தூர், குலசேகரப்பட்டினம், உடன்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழையானது தற்போது விட்டு பெய்து வருகிறது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டும் காலை வேளையில் லேசான பனிமூட்டமும் உள்ள நிலையில் மழையானது தற்போது பெய்து வருகிறது. இதனால் திருச்செந்தூர் பகுதி முழுவதும் வெள்ள நீரானது சாலை ஓரங்களில் கரை புரண்டு ஓடுகிறது. மேலும் வடகிரத வீதி பகுதியில் இந்த பாதாள சாக்கடை தண்ணீரும் தற்போது மழை நீரில் வெளிவந்து கரை புரண்டு ஓடிக்கொண்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது விட்டு பெய்து வரும் மழையினால் திருச்செந்தூர் பகுதி மக்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.